வணக்கம் மக்களே, நான் உங்கள் சினிமா ஷோக்காலி. இன்றைக்கி நாம் நம்ம தலைவர் நடித்த அருணாச்சலம் படத்தோட அன்னோன் ஃபேக்ட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். திரைக்கு பின்னால் நடந்த நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை உங்களோட நான் பகிர்ந்துக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். படத்துக்கு முதல்ல குபேரன்னு பேர் இருந்திருக்கு. அதை நம்ம தலைவர் தான் அருணாச்சலமாக மாற்றலான்னு சஜஸ்ட் பண்ணியிருக்காரு. டைரக்டர் சுந்தர் சிக்கு அதில் சுத்தமாக விருப்பம் இல்லை. ஆனால் நம்ம தலைவர் அருணாச்சலம்ன்ற வார்த்தையை ப்ரொனவுன்ஸ் பண்ணுற ஸ்டைலை பார்த்த உடனே சுந்தர் சி மனசு மாறிட்டார். அப்பையிலேருந்து அந்த படத்தோட பேர் அருணாச்சலம். இந்த படம் முதல்ல நம்ம தலைவரோட ஓன் ப்ரொடக்ஷன் ஹவுஸான ரஜினி சினி ஆர்ட்ஸ் 1995 நிறுவப்பட்டது. நம்ம லதா மேம் தான் அதுக்கு சிஇஓ. அதில் தான் ப்ரொடியூஸ் பண்ணலான்னு இருந்தாங்க. ஆனால் கொஞ்ச நாள்லேயே அது மாறி அண்ணாமலை சினி கம்பைன்ஸ் அப்படின்ற ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் மூலமாக ப்ரொடியூஸ் பண்ணாங்க. ஆனால் நம்ம தலைவர் தான் ஃபினான்ஸ் பண்ணியிருக்காரு. படத்தில் நம்ம ஜனகராஜ் சார் பண்ண வேண்டிய காத்தவராயன் ரோலை முதல்ல கவுண்டமணி சார் தான் பண்ணுறதா இருந்தது. ஆனால் அவரோட பிஸி ஷெடியூலில் அவரால் இங்கே டேட்ஸ் கொடுக்க முடியல. அதனால் நம்ம ஜனகராஜ் சார் அந்த ரோலை பண்ணார். ஆக்டர் செந்திலையும் அதனால் படத்துலேருந்து எடுத்துட்டாங்க. அருணாச்சலம் படத்தோட முதல் ஒரிஜினல் காஸ்ட், அதாவது ஆக்டர்ஸ் யாருன்னா, நம்ம ஜெயராம் சார், மலையாளம் ஆக்டர், அவர் ஒரு பெரிய ரோல் பண்ணுறதா இருந்தது. மெயினாக அருணாச்சலமோட பேராகவும் பஞ்சாபி ஆக்ட்ரஸ் தீப்ஷிகா ரம்பாவோட ரோலும் பண்ணுறதா இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் ஸ்கிரிப்டில் சில மாற்றங்கள் வந்ததால் புது ஆக்டர்ஸை சூஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் மீனா படத்துலேருந்து வெளில போனாங்க. ஏன்னா அவங்களுக்கு டேட் கிளாஷஸ் இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம சௌந்தர்யாவை சூஸ் பண்ணாங்க. ஏன்னா அந்த டைமில் அவங்க சென்னையில் தான் ஷூட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஷூட்காகவே டி நகரில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டும் எடுத்து தங்கியிருந்தாங்க. மெயின் லீடோட ஃபைனல் சாய்ஸு நம்ம தலைவர்கிட்ட தான் போயிருக்கு. சௌந்தர்யாவா சாக்ஷி சிவானந்தா அப்படின்னு போகும்போது நம்ம தலைவர் நம்ம சௌந்தர்யா மேம் சூஸ் பண்ணியிருக்காரு. ஆனால் அந்த டைமில் சௌந்தர்யா ஒரு தெலுங்கு படத்தில் நடிச்சிட்டு இருந்திருக்காங்க, நம்ம ஜெகபதி பாபு கூட. சௌந்தர்யா நம்ம தலைவர் படத்தில் கமிட் ஆன விஷயத்தை தெரிஞ்ச ஜெகபதி பாபு அவரோட படத்தோட ஷூட்டை 100 நாள் தள்ளி வச்சுருக்காரு. இந்த ஜெஸ்டரை நம்ம தலைவர் நிறைய இடத்துல பாராட்டியிருக்காரு. படத்தில் முதல்ல செந்தில் சார் இல்லை, லேட்டராக தான் அவர் ஆட் பண்ணியிருக்காங்க. அவர் ஆட் பண்ணதுக்கப்புறமா அவருக்கான ஸ்க்ரீன் டைமும் கொஞ்சம் பெருசாக போச்சு. ஸோ அந்த டைமில் கிரேசி மோகன் அவரையும் ஒரு ஆக்டராக இன்க்ளூட் பண்ணிவிட்டு படத்துக்குள்ளே வந்து மொத்த காமெடி ட்ராக்கும் அவர் எழுதியிருக்காரு. அதோட விளைவாக நம்ம செந்தில் சாரோட சீன்ஸ் எல்லாத்துலேயும் ரொம்ப அவங்க கூட நடிக்கும்போது அவங்களால சிரிப்பை அடக்கவே முடியலையாம். அதுவும் முக்கியமாக அந்த பொலிட்டிக்கல் ஸ்பீச் பேசுகிற சீன் இருக்குல்ல, அதில் அவங்களால சுத்தமாக சிரிப்பை அடக்க முடியலையாம். அருணாச்சலம் படம் ப்ரூஸ்டர்ஸ் மில்லியன் அப்படின்ற படத்தை இன்ஸ்பயர் பண்ணி எடுக்கப்பட்டது. ஆனால் நம்ம கிரேசி மோகன் சாருக்கு இது ரொம்ப நாளாக தெரியாமல் இருந்திருக்கு. இந்த படம் எடுக்கப்பட்ட ஹோட்டலோட பேர் கக்கத்தியா ஷெரட்டன். இந்த படத்துக்காக இந்த ஹோட்டலோட பெரிய போர்ஷனை 21 நாளுக்கு ஒதுக்கியிருக்காங்க, லீஸ்க்கு கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் ஆதிகேசவனோட வீடாக காட்டப்பட்ட வீடு நம்ம மஞ்சுளா விஜயகுமாரோட சொந்த வீடு. நம்ம தலைவர் பர்சனலாக போய் மனோரமாவை மீட் பண்ணி அவங்களுக்கு இந்த படத்தில் ஒரு ரோல் கொடுத்துருக்காரு. இந்த ரோலுக்காக மனோரமாவுக்கு 10 லட்சம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுவும் இல்லாமல் அடிஷ்னலாக ஷேர், அதாவது ப்ராஃபிட்லேருந்து ஷேராக 8ல் 1 பங்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த விஷயம் லேட்டராக மனோரமாவுக்கு தெரிய வந்ததுக்கப்புறம் அவங்களோட ஃபீ, அதாவது அவங்க வாங்கின 10 லட்சம் சம்பளத்தை திருப்பி கொடுத்துட்டாங்க. நம்ம தலைவர் படத்தோட ப்ராஃபிட் எல்லாத்தையும் விகே ராமசாமி முதற்கொண்டு அவர் கூட இருந்த பழைய ஆட்கள் எல்லாத்துக்கும் பிரித்து கொடுத்துட்டாரு. கதையில் முதல்ல 3 வில்லன் தான் இருந்திருக்காங்க. லேட்டராக தான் நம்ம விகே ராமசாமி சாரை அதில் ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவர் தான் கலியபெருமாள் ரோலை ப்ளே பண்ணியிருக்கார். அருணாச்சலம் படத்துக்கு முதல்ல ஏஆர் ரஹ்மானை தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவருக்கு டேட்ஸ் இல்லாததுனால நம்ம தேவாவை நம்ம தலைவர் சூஸ் பண்ணியிருக்காரு. ஏன்னா நம்ம தேவா தான் அண்ணாமலைக்கும் பாஷாவுக்கும் மியூசிக் போட்டவர். படத்தில் நிறைய டைலாக்ஸ் நம்ம ஜெயலலிதா மேமை நோக்கி தான் இருந்திருக்கும். அதுவும் முக்கியமாக படத்தோட எண்டில் தலைவர் கேமராவை பார்த்து ஒரு டைலாக் சொல்லுவார், மறக்க முடியுமா? அதுவும் நம்ம ஜெயலலிதா மேமை நோக்கி தான் இருந்திருக்கு. முதல்ல வடிவுக்கரசி அம்மாவுக்கு வேறு ஒரு காஸ்டியூம் தான் இருந்திருக்கு. சுந்தர் சி வடிவுக்கரசி அம்மாவை நேரில் மீட் பண்ணி சைன் பண்ண போயிருந்தார். அப்போது அவங்க ஒரு சீரியலில் நடிச்சிட்டு இருந்திருக்காங்க. அந்த சீரியலில் அவங்க ஒரு காஸ்டியூம் போட்டுட்டு இருந்திருக்காங்க. அந்த காஸ்டியூமை பார்த்த உடனே இந்த காஸ்டியூம் அவங்களுக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்குன்னு படத்துலையும் அதே காஸ்டியூமை அவங்களுக்கு வச்சிட்டாரு. படத்தில் அருணாச்சலமோட அடாப்டிவ் மதராக யார் இருந்திருக்காங்கன்னா, நம்ம கேஆர் விஜயாவோட சிஸ்டர் கேஆர் வட்சலா தான் ப்ளே பண்ணியிருக்காங்க. அருணாச்சலம் படம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம தலைவர் 6 கிராமில் ரிங்கும் 21 கிராமில் செயினும் எல்லா அசிஸ்டன்ட்ஸ்க்கும் எல்லா டிரைவருக்கும் கொடுத்துருக்காரு. இந்த வழக்கத்தை அவர் லிங்கா படம் வரைக்கும் தொடர்ந்து கொடுத்துட்டு இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் பெருசாக கொடுக்கறதில்ல. படத்தில் வர மங்கி சீனு
தலைவருக்கு பெரிய சர்ப்ரைஸ் தான். ஏன்னா அவருக்கு இதை பற்றி யாரும் எதுவும் சொல்லலை. அருணாச்சலம் தான் சேனலுக்கு விற்கப்பட்ட முதல் மூவி, அதாவது சேட்டிலைட் ரைட்ஸ் சன் டிவிக்கு 47 லட்சத்துக்கு விற்றுருக்காங்க. நடிகர் பொன்னம்பலத்துக்கு படத்தில் ஒரு சீன் கூட கிடையாது. ஆனால் படத்தோட ரன் டைம் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுன்றதுக்காக பொன்னம்பலத்தை வச்சு ஷூட் பண்ணியிருக்காங்க. அதுவும் 3 நாள் தான். அதுக்கு அவருக்கு 2 லட்சம் சம்பளமாக கொடுக்கப்பட்டிருக்கு. படத்தோட முதல் ஷாட் அந்த ஹார்ஸ் ரேஸ் சீன் தான்.